எடப்பாடியை அவமானப்படுத்திய அமித்ஷா, கொந்தளித்த அதிமுக தலைவர்கள், அதிர்ச்சியில் மோடி. அதாவது, தமிழக அரசியல் களத்தில் அரை நூற்றாண்டு காலம் ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற கம்பீரத்தோடு வலம் வந்த அதிமுக இப்போது தன் அரசியல் வரலாற்றிலேயே மிக இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து நிற்கிறது. அதாவது, வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய கருத்து கணிப்புகள் அக்கட்சிக்கு அபாய சங்கை ஊதி உள்ளது. அதாவது, அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளதாக சில சர்வேகள் சொல்கின்றன. அதாவது, லோக்பால் நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்கின்றது. மேலும் கூட்டணியில் 181 முதல் 189 இடங்களை கைப்பற்றி அசூர பலத்துடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்கிறது இக்கூட்டணியின் வாக்கு வங்கி. 41% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, இதுவும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது. மேலும் 172 முதல் 177 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும், சுமார் 42% வாக்குகள் அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் லோக்பால் கருத்து கணிப்பின்படி 38 முதல் 42 இடங்கள் மட்டுமே அதிமுகவுக்கு கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக தலைமையான கூட்டணி வெறும் 38 முதல் 52 இடங்கள்தான் சுருங்கிவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முதல் தேர்தலிலேயே சுமார் 20%க்கும் அதிகமான வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்யும் என்று தகவல்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைகுனிய செய்துள்ளது. இப்படி ஒருவேளை இந்த வாக்கு சரிவு தொடர்ந்தால் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரும் என்ற விவாதம் இப்போதே அரசியல் இரத்தங்களிடையே புகைச்சலை கிளப்பியுள்ளது. மேலும் அதிமுகவின் இந்த சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களாக அரசியல் விமர்சனங்கள் முன்வைப்பவை கட்சி பிளவுபட்டு முதல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என பல முனைகளில் வாக்குகள் சிதறுவது கட்சிக்கு கூடுதல் பலவீனமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கட்சி தனது பிடியை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் எச்சரிக்கின்றன. மேலும் பாஜக உடனான கூட்டணி சிறுபான்மையின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் தள்ளியுள்ளது. அதே சமயம் நடுநிலை வாக்குகளை விஜய் தன் பக்கம் இழுத்து செல்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் தட்டி பறிப்பதுதான் அதிமுகவிற்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்களின் முதல் சாய்ஸாக விஜய் இருப்பது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை போட்டுள்ளது. மேலும் கட்சியின் தொண்டர்களிடையே நிலவும் உற்சாக இன்மையும் வலுவான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லாததும் அடிமட்ட தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று ஒரு கள ஆய்வு சொல்கிறது. அதாவது, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் இதற்கு முன்பும் பல சோதனைகளை சந்தித்துள்ளது. ஆனால் இந்த முறை சவால் என்பது வெறும் தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, தன் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதுதான். எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வியூகங்களை வகுத்து பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைக்க தவறினால் தமிழக அரசியலில் இரண்டாவது பெரிய கட்சி என்ற அடையாளத்தை அதிமுக இழக்கும் சூழல் உருவாகலாம். மேலும் துணிச்சலான முடிவுகளும் தொண்டர்களை தட்டி எழுப்பும் வேகமும் மட்டுமே இப்போதைக்கு இலைக்கு தேவைப்படும் உயிர்நீர். மேலும் தமிழக அரசியலின் ஹார்ட்பீட் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி மீதான அதிருப்திதான். அதாவது, வழக்கமாக தேர்தல் களம் சூடுபிடிக்கும் போது தேர்தல் ஆணையத்தின் சாட்டை ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது சூழும். ஆனால் இந்த முறை தமிழகத்தில் மட்டும் ஏனோ அந்த சாட்டை சத்தம் போட மறுக்கிறது அதிமுகவின் ஆதங்கம். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு
நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இந்த நிலையில் அனைத்து கட்சிகளுடன் தேர்தல் தொடர்பான சமீபத்தில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் தமிழக தேர்தல் அதிகாரி. ஒவ்வொரு கட்சியின் பிரதிநிதிகளும் தங்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி பேசினார். மேலும் பொதுவாக தேர்தல் நேரத்தில் அதிகார வர்க்கத்தின் கைகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இதை சரி செய்யவே தேர்தல் ஆணையம் முக்கிய அதிகாரிகளை மாற்றும். தமிழகத்தில் தலைமைச் செயலாளர் முதல் IAS அதிகாரி வரை பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதாவது பாஜக தலைமை இதில் தலையிட்டு கிளீன் ஸ்வீப் செய்யும் என எடப்பாடி நம்பியிருந்தார். ஆனால் அமித்ஷா தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு சிக்னலும் வரவில்லை என்கிறார்கள். மேலும் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் முதல்வர் MK ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் முதல்வர் பேசுகையில் கலைஞர் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாரே தவிர பழனிசாமியை போல் கட்சியையும் கொள்கையையும் யாரிடமும் அடகு வைக்கவில்லை என்று பாஜகவின் அடிவாளம் கலைஞர் கையில் இருந்தது. ஆனால் இன்று NDA கூட்டணியில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பியும் அமித்ஷா கையில்தான் உள்ளது. ஒரு மங்குடி என்பதை எடப்பாடி பழனிசாமி மணிக்கு ஒரு முறை நிரூபித்து வருகிறார் என ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் ஆட்சி இதுவரை செய்துள்ள திட்டங்கள் வெறும் ட்ரெய்லர் தான். அடுத்த ஆட்சியில் இன்னும் ஹிட்டான திட்டங்களை நிறைவேற்றுவோம். நாம் போராடுவது திமுகவின் வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக. வஞ்சத்தின் முழுமையான NDA கூட்டணியை தமிழக மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் களத்தில் அரை நூற்றாண்டு காலமாக ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற கம்பீரத்தோடு வலம் வந்த அதிமுக இப்போது தன் அரசியல் வரலாற்றிலேயே மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்தித்து நிற்கிறது. இதற்கு காரணம் யார் என்றால் எடப்பாடி தான் காரணம் என பல அதிமுக MLAக்கள் கூறி வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அமித்ஷாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.